அண்மைச் செய்தி 20 லட்சம் வழிப்பறி வழக்கில் எவ்வித கருணைக்கும் தகுதியற்றவர் காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர் ராஜா சிங் என உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. மேலும் 20 லட்சம் ரூபாய் வழிப்பறி வழக்கில் கைதாகியுள்ள வருமான வரித்துறை அலுவலர் தாமோதரனும் கருணைக்கு தகுதியற்றவர் என உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கிறது. சென்னையில் 20 லட்சம் ரூபாய் வழிப்பறி வழக்கில் ஜாமீன் கோரி எஸ்எஸ்ஐ மற்றும் வருமான வரித்துறை அதிகாரி தாக்கல் செய்த வழக்கில் உயர்நீதிமன்றம் இந்த கருத்தினை பதிவு செய்திருக்கிறது. அதன் அடிப்படையில் 20 லட்சம் வழிப்பறி வழக்கில் எவ்வித கருணைக்கும் தகுதியற்றவர் காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர் ராஜா சிங் எனவும் கைதாகியுள்ள வருமான வரித்துறை அலுவலர் தாமோதரனும் கருணைக்கு தகுதியற்றவர் என உயர்நீதிமன்றம் கருத்தினை பதிவு செய்திருக்கிறது. முன்னதாக சென்னையில் 20 லட்சம் ரூபாய் வழிப்பறி வழக்கில் ஜாமீன் கோரி எஸ்எஸ்ஐ மற்றும் வருமான வரித்துறை அதிகாரி மனு தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த நிலையில் இந்த வழக்கில்தான் உயர்நீதிமன்றம் தற்போது இந்த கருத்தினை பதிவு செய்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். கருணைக்கு தகுதியற்றவர் எஸ்எஸ்ஐ என உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கிற நிலையில் இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். தனியார் நிறுவன ஊழியர்களை காரில் கடத்தி 20 லட்சம் ரூபாய் பறித்த வழக்கில் கைது செய்யப்பட்ட சிறப்பு உதவி ஆய்வாளர்கள் மற்றும் சிறப்பு உதவி ஆய்வாளர் மற்றும் வருமான வரித்துறை அதிகாரிகள் ஜாமீன் கோரிய மனுவிற்கு பதிலளிக்கும்படி காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. சென்னை வண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த முகமது கவுஸ் என்பவரை கடத்தி 20 லட்சம் ரூபாய் பறித்ததாக திருவல்லிக்கேணி காவல் நிலைய சிறப்பு உதவி ஆய்வாளர் ராஜா சிங், வருமானத்துறை அதிகாரிகள் தாமோதரன், பிரதீப், பிரபு ஆகியோரை காவல்துறை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். இந்த வழக்கில் ஜாமீன் கோரி நால்வரும் தாக்கல் செய்த மனுக்களை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது. இந்த நிலையில் ராஜா சிங் மற்றும் தாமோதரன் ஆகியோர் ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இந்த மனு இன்று நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது காவல்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஜாமீன் கோரிய மனுவிற்கு பதிலளிக்க கால அவகாசம் வேண்டும் என கோரினார். மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் விசாரணை முடிந்துவிட்டதால் ஜாமீன் வழங்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். இதனையடுத்து நீதிபதிகள் இவர்கள் இந்த வழக்கில் எந்த கருணையும் பெற தகுதியற்றவர்கள் என கூறி ஜாமீன் மனுவிற்கு பதிலளிக்கும்படி காவல்துறைக்கு உத்தரவிட்டு விசாரணையை ஜனவரி 22ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளார்.